ஐயா ராஜசேகர் ஐயா, நீங்க இந்த சிக்கலை இப்ப எழுதுற இந்த அரங்கத்தில் எழுதுற கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? இல்ல, முதலாவது நம்மளுடைய வரலாற்றை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் தெரிகிறது. நம்ம எப்படி என்றால், சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இன்று வரை காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்தில் வெளியுறவு கொள்கை எப்போதும் வலிமையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. நம் மதிப்புக்குரிய நம்முடைய தலைவர் பாரத பிரதமராக பண்டிட் ஜவஹர்லால் நேரு 17 ஆண்டுகள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார், பிரதம மந்திரியாகவும் இருந்தார். அந்த 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 ஒரு காலகட்டத்தில் நாடு எதை நோக்கி சென்றது என்று நம் வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய தலைவர் இந்திரா காந்தி அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது நம்மளுடைய நாடு எந்த விதமான எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சது, அதை இந்தியா எப்படி எதிர்கொண்டது என்பதை வரலாற்றை பார்க்க வேண்டும். மூன்றாவது, இவர்கள் வெளியுறவுகள் அப்துல் கலாம் சென்றார், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சென்றார் என்று பிஜேபி நண்பர் சொன்னார். அப்போது யார் காங்கிரஸ் பிரதமராக இருக்கும்போது அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தாரா? ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மந்திரியா இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி செய்ததா? பிஜேபி ஆட்சியில் 6 ஆண்டு காலம் நடந்த அவமானங்கள், அவர்கள் அவமானப்பட்டதை பிஜேபி நண்பர் எடுத்து கூறினார். அவருக்கு நான் மிகவும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஜனாதிபதி அப்துல் கலாம் காங்கிரஸ் ஆட்சி செய்த போது ஜனாதிபதி அல்ல, பிஜேபி ஆட்சி செய்த போது ஜனாதிபதியாக இருந்தார். இந்த மாதிரி அவர்கள் ஆட்சியில் நடந்த அவமானங்களை, அக்கிரமங்களை, கொடுமைகளை இதை பிஜேபி ஆட்சி எப்படி கொண்டு வந்து வெளியுறவு கொள்கையே இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் நம்மளுடைய நாட்டை அடிமைப்படுத்தியது பிஜேபி ஆட்சி. காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா போகவில்லை. இது இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மையும் நேர்மையும் ஆண்மையும் காண்பிக்கிறது. வெஸ்ட் பெங்கால்ல தீஸ்தா ரிவர் இஷ்யூ, அதில் நம்ம பங்களாதேஷை அணுகி இருக்கிறோம். பங்களாதேஷ் கூட எந்த பிரச்சனை, தீஸ்தா இஷ்யூவில் நம்ம ஒரு டிரான்சிட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். அதை நாம் அணுக வேண்டும் சரியான முறை. எப்பவுமே இன்டர்நேஷனல் டிப்ளமசின்னு சொல்வார்கள். அதாவது வெளியுறவு கொள்கையில் நாம் டிப்ளமேட்டிக் அப்ரோச் இருக்க வேண்டும். அதே மாதிரி குஜராத்தில் சார் கிரீக் இஷ்யூ, அதை குஜராத் முதல்வர் மோடி அவர்கள் கொண்டு வந்த போது அதை உடனடியாக அரசு ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நடக்கும் தலைவர் மன்மோகன் சிங் அரசு சிறப்பாக அணுகி பாகிஸ்தானிடம் விட்டுக் கொடுக்காமல் அதை கட்டி காப்பாற்றினோம். இப்பொழுது இலங்கையில் நடக்கும் பிரச்சனைகளை, இந்த எத்னிக் வார், இந்த இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்டதை இந்திய அரசாங்கம் தான் கடுமையாக கண்டித்து இவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்ய வேண்டும் என்று முன்னெடுத்து, அங்க சில காரியங்களுக்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் தான் தீர வேண்டும். ஏனென்றால் இலங்கையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் போகாவிருந்தால் சைனா ரெடியாக இருக்கின்றது, பாகிஸ்தான் ரெடியாக இருக்கின்றது இலங்கையை அரவணைத்துக் கொள்ள. அதை நீங்க போனாலும் அரவணைத்துக் கொண்டுதான் இருக்குது. நிச்சயமா கிடையாது. இலங்கைக்கு நம்மளுடைய தமிழர்கள் நலனை காப்பதற்காக நாம் அதில் நம்மளுடைய பங்கு வகிக்க வேண்டும் என்பதை மிகவும் உறுதியாக இந்திய அரசு இருக்கின்றது. இப்பொழுதும் டாக்டர் தேவயானை கோப்பர்கடே விஷயத்திலும் இந்தியா முதல் அடி கொடுத்தது இந்தியா. அவர்கள் செய்த தவறு, அவருடைய சட்ட பிரகாரம் இட் இஸ் நாட் அ கிரேவ் அஃபென்ஸ், ஒரு பெரிய குற்றம் இல்லை, அவர் குற்றமும் செய்யவில்லை என்றுதான் இந்தியா வாதாடுகிறது. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்பொழுது அந்த மாதிரி வாதாடுகிற இந்தியா இங்க இருந்து ஆயிரக்கணக்கான நமது மீனவர்களை இப்ப சமீபத்துல 210 மீனவரை சிறைபிடிச்சு போயிருக்கு இலங்கை. அவன் என்ன குற்றம் செஞ்சான்னு கைது பண்ணாங்க. ஏன் இல்ல இன்னும் சிறையில வாடுகிற ஒரு நிமிடம் சிறையில் வாடுகிற மீனவர்களை விடுவிக்க சொல்லி தமிழக முதல்வர் எத்தனை கடிதங்கள் எழுதுறாங்க. அதுக்கு என்ன மதிப்பளிச்சிருக்குது இந்திய அரசு? அதை மதிப்பளித்து தான் இப்பொழுது இவ்வளவு மீனவர்களும் மீட்டு வரப்படுற. எப்படி வரப்படுகிற நாட்டினுடைய நம்ம பாரத பிரதமர் இலங்கை அரசோடு இல்ல இந்த தேவயானி அம்மையாருக்கு எடுத்தது போல நடவடிக்கை எடுக்குதா? நிச்சயமாக எடுத்து. எப்படி என்றால், இப்பொழுது ஒரு அங்கேயர்கனி என்ற வழக்கறிஞர் அங்கே சென்று அவர்கள் இலங்கை அரசால் பிடிக்கப்பட்டார். உடனடியாக நம்ம பாரத பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளை அங்க வழக்கறிஞர் அங்கேயர்கனி இந்தியா திரும்பினார், நாடு திரும்பினார். இந்திய அரசு வெளிநாட்டு கொள்கைகளை அணுகும் போது வெல்வெட் கிளவாக தான் அதை நாம் பார்க்க வேண்டும். இரும்பு கரம் கொண்டு ஒரு வெல்வெட் கிளவ் அணிந்து கொண்டுதான் அதை அணுக வேண்டும். அப்படிதான் ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும். அந்த அணுகுமுறை சரி, அது அதிகாரிகளுக்கு ஒன்று, அப்பாவி மக்களுக்கு ஒன்று நிச்சயமா கிடையாது. நிச்சயம் வேறுபடுத்தவே இல்லை. அப்படின்னா 120 கோடி மக்களின் பிரதிநிதியா இருக்க தேவயானை கோப்பர்கடைக்கு என்ன இந்தியா ரியாக்ஷன் செய்ததோ அதை தான் மீனவர்களுக்கு அதை நீங்க அதை இந்த தமிழ் மீனவர்களுக்கு இந்த நாட்டின் குடிமக்களை இலங்கை கடற்படை ராணுவம் சிறைப்படுத்தும் போது அதை காட்டவே இல்லை. தமிழர் என்று பிரிக்க வேண்டாம். இந்தியர்கள் எந்த குஜராத்தில் வாழும் மீனவர்களாக இருந்தாலும் சரி,
பெங்காலில் வாழும் மீனவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வாழும் மீனவர்களாக எல்லாருக்கும் ஒரே வரைமுறை தான், ஒரே சட்டம் தான். அவர்களை மீட்பது இந்திய நாட்டின் கடமை, இந்திய அரசின் கடமை. அதை நிச்சயமாக இந்திய அரசு செய்து கொண்டிருக்கும். ஆனா இந்திய அரசு ஒவ்வொரு முறையும் பதிலடி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. வெளியுறவு கொள்கையில் மிக சிரமமாக சில மாறுதலை செய்ய வேண்டும், அதை வன்மையாக செய்ய வேண்டும், செய்து கொண்டுதான் இருக்கின்றது. மகிழ்ச்சி. ஒரு கேள்வி, இப்ப இந்த நாட்டு குடிமக்கள்ல மீனவர்களை நூற்றுக்கணக்கான பேருக்கு மேல சுட்டு கொண்டிருக்கு, 840 பேர்னு கணக்கு சொல்றாங்க. அப்ப தன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்ற ராணுவத்திற்கு பயிற்சி கொடுப்பது, போர்க்கப்பல் 2 போர்க்கப்பலை பரிசாக கொடுப்பது, இதையெல்லாம் எந்த மாதிரி வெளியுறவு கொள்கை? இப்ப இதுல இப்ப இலங்கை இந்த போர்க்கப்பலை வைத்துக் கொண்டு யாரோட சண்டை போட போகுது? தன் நாட்டு குடிமக்களை சுட்டுக் கொள்ளுகிற ஒரு நாட்டின் ராணுவத்திற்கு பயிற்சி கொடுப்பதும், கடற்படை ராணுவம் தான் நமது மக்களை கைது செய்து நமது மீனவர்களை சுடுது, அந்த கடற்படைக்கே 2 போர்க்கப்பலை பரிசா கொடுப்பதும் எந்த வழியில சரியான வெளியுறவு கொள்கையாக இருக்கும்? இலங்கைக்கு நாம் எங்க இந்திய மக்களை நீங்க கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு பரிசு தரும் என்று சொல்லவே கிடையாது, அது செய்யவும் மாட்டோம். இப்பொழுது 1500 கோடி உடனடியாக அவர்கள் பாருங்க, உள்நாட்டில் நடக்கும் போருக்கு இந்திய அரசு எந்த அளவுக்கு கண்டிப்பு தெரிவிக்க வேண்டுமோ அதை கண்டிப்பு தெரிவித்து அதை நாங்கள் தடுக்க முயற்சி செய்தோம். அதற்காக இந்திய அரசு எல்லா விதமான கண்டிப்புகளும் செய்தது. அதை மீறி ராஜபக்சே செய்தது, ராஜபக்சே எனும் கொடுங்கோலன் செய்தது தவறு. அதை வன்மையாக காங்கிரஸ் அரசும் நானும் கண்டிக்கிறோம். நான் சொல்றேன், மதிப்பிற்மிக்க பெருமகன் ஐயா பிரணாப் முகர்ஜி அன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கும்போது இலங்கைக்கு போயிட்டு இதே இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள இலங்கை ராணுவம் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறது, வேகமாக முன்னேறி கொண்டிருக்குதுன்னு பேசினார். இதுதான் அந்த உள்நாட்டு போரை கண்டிக்கிறதா? நீங்க இப்படித்தான் கண்டிப்பீங்களா? இந்திய ராணுவம் வெற்றிகளை குவித்துக் கொண்டு போவது போல இலங்கை ராணுவம் வெற்றிகளை குவித்துக் கொண்டு முன்னேறி கொண்டு போகிறது என்று இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள பேசின வெளியுறவுத்துறை அமைச்சர் இதுதான் கண்டிப்பாங்களா? போரை நிப்பாட்ட சொல்லுங்க, அது என் வேலை இல்லைன்னு சொன்ன ஒரு பெருமகன் ஐயா பிரணாப் முகர்ஜி. நீங்க கண்டிச்சது என்று சொல்றீங்களே. ஒரு மக்கள் மீது நடக்கும் போரும் ஒரு அமைப்பு, அதாவது அரசுக்கு எதிராக நடக்கும் அமைப்பின் போரும் வேறுபடுத்த வேண்டும். யாரும் நமக்கு எதிரி கிடையாது, அதுதான் அணுகுமுறை, அதுதான் யுனைடெட் நேஷன்ஸோட கன்வென்ஷன். நீங்க உலக நாடுகளில் நாம் அப்படின்னா ஐயா ஒரு நிமிஷம் இடைமறிக்கிறதுக்கு நீங்க பொறுத்துக்கிறீங்க. இந்திய எல்லையில 2 ராணுவ வீரர்களின் தலையை பாகிஸ்தான் வீரர்கள் அறுத்து போட்டதுக்கு தேசத்தின் எல்லை ஓரம் முழுக்க ராணுவத்தை குவிச்சு எந்த நேரமும் போர் தொடுக்கப்படலாம்ங்கிற ஒரு பதட்ட நிலையை உருவாக்கிய இந்திய பேரரசு எப்படி இந்த நாட்டின் குடிமக்களை 840 பேரை சுட்டுக் கொண்டவனுக்கு என்ன செஞ்சிருக்குது? அப்ப இந்த உயிருக்கு என்ன மதிப்பளிச்சிருக்குது? ஏன் அது போல ஒரு கண்டிப்பை, அது போல ஒரு எச்சரிக்கையை ஏன் இலங்கை அரசு கொடுக்க தவறுது? மீனவர் பிரச்சனையில் இந்திய அரசு மிகவும் கடுமையான கண்டிப்பை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இலங்கை அரசு செய்வது தவறு, அவர்களை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய அரசு கடுமையாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றது. ராஜசேகரன் அவர்கள் சகோதரர் அவர் சௌகரியத்துக்கு கோர்ட் ஆர்கியூ பண்ணவர், இங்க ஆர்கியூ பண்ணது மக்கள் முன்னால் பேசிட்டு இருக்கோம். இது இந்த நிகழ்ச்சி மக்கள் முன்னால் தெளிவா போய் சொல்லணும், சொல்றது கூட உண்மைதான் பேசணும். நீங்க அடுத்தது இவர் இந்த இலங்கை பிரச்சனை விஷயத்துல காங்கிரஸ் போடுகின்ற கபட நாடகம், இது கபட நாடகம். ராஜபக்சவை கண்டிப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான யோகியம் கிடையாது. காரணம் 2 பேரும் கூட்டு களவாணி. இதைத்தான் சொல்லணும். அவர் ராஜதந்திரன் சொல்றாரு, இலங்கை மேல படையெடுக்க, அதெல்லாம் நாங்க ராஜதந்திரம், இதெல்லாம் ராஜதந்திரம் கிடையாது. இது பச்சையாக கையால் ஆகாதத்தனம் தான் நான் சொல்லுவேன், கையால் ஆகாதத்தனம் இது. காரணம், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மனதிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு நல்ல தலைவர், நான் சொல்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்ல வர்றேங்க, ஒரு நல்ல லீடர்ஷிப், வெளியுறவு கொள்கையில தெளிவான திடமான ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய, எப்படி எந்த சமயத்துல என்ன முடிவெடுக்கின்ற நம்பிக்கை, அது தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்தது. அதன் காரணமாகத்தான் 1998 போக்ரானில் அணுகுண்டு வெடிச்சோம். நாம அணுகுண்டு வெடிச்சப்ப பொருளாதார தடை, உலகம் முழுவதும் இந்தியா மீது பொருளாதார தடை. அப்ப காங்கிரஸ்காரங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஒரே சத்தம், ஆஹா அந்த நாட்டுல நம்ம கடன் வரணும், இந்த நாட்டுல இத்தனை கோடி மானியம் வரணும், இதெல்லாம் நின்று போச்சு. ஆனா வாஜ்பாய் ஒரே அறைகோள் தான் எடுத்தார். வெளிநாட்டில் வாழுகின்ற இந்தியர்கள் அத்தனை பேர் இந்த நாட்டிற்கு நீங்க ஏதாவது பண்ணணும்னு சொன்னா, இப்ப நீங்க உதவி பண்ணணும்னு சொன்னார். எதிர்பார்த்தது 3000 கோடி வர வேண்டியது, வந்தது 15000 கோடிக்கு அதிகமாக வெளிநாட்டில் வாழுகின்ற இந்திய மக்கள் இங்க நமக்கு அனுப்பிச்சு வைத்த தொகை. ஆகவே எப்பொழுது திறமையான நடவடிக்கை இருக்க வேண்டும், எப்பொழுது தீர்க்கமான நடவடிக்கை இருக்கோ அது பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சி அந்த பழக்கம் இல்ல, தொடர்ந்து பொய்ய உண்மையா மாத்தி புரட்டு பேசுறது. 60 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்கள் எங்களை வாக்களித்து, நாங்கள் பொய்ய சொல்லியிருந்தாலும் வாக்களித்து பாருங்கள். 6 ஆண்டு காலம் ஆட்சி செய்த உங்களுக்கே இவ்வளவு பேச்சு இருக்குது.
60 ஆண்டு கால மக்கள் எங்களை வாக்களி தேர்ந்தெடுத்தாங்க. நாங்க எவ்வளவு பேசணும், 60 ஆண்டு கால யாரு இதுல போய் யாரு உண்மை மக்களுக்கு தெரிஞ்சவங்க 60 ஆண்டு காலம் எங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தார்கள். 6 ஆண்டு காலம் கொடுத்து 10 முறை எங்களுக்கு வாக்களித்தார்கள். நீங்க பொய் பேசுங்களா, நாங்க உண்மை பேசுறோம் மக்களுக்கு தெரியும். மக்கள் முன்னால் நீங்க பொய்யே பேசுகின்ற காலத்துல கவலைப்படாதீங்க. இந்த முறை உங்களுக்கு அந்த கஷ்டம் கிடையாது. ஆட்சிக்கு வர போற நிச்சயமாக தமிழக மீனவர்களை நாங்கள் காப்பாற்றத்தான் போகிறோம். தமிழக மீனவர்களை பாதுகாப்பாக இந்த நாட்டில் வாழத்தான் போகிறார்கள். வணக்கம் எனது அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். இது மக்களின் கேள்விக்கான நேரம். வணக்கம், என்னுடைய பெயர் ராபின். நான் திருவொற்றியூர்ல இருந்து வரேன். என்னுடைய கேள்வி ஐயா வீரபாண்டி ஐயாக்கு. ஐயா, ஏற்கனவே இலங்கையில சீனாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. இந்த நிலையில இந்தியாவோட பாதுகாப்பு கருதாம மத்திய அரசு இலங்கைக்கு ஆதரவு தர்றது எந்த வகையில நியாயம்? அயலுறவு கொள்கை சம்பந்தமான விவாதம் இது. இதை இந்திய நாடாளுமன்றம் நடத்தி தனது அயலுறவு கொள்கை சம்பந்தமான மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம். ஆனால் இந்திய நாடாளுமன்றமே தவறுகிற போது ஒரு சாதாரண மாணவர்களும் இளைஞரும் கூடி இந்திய நாடாளுமன்றம் வாதிக்க வேண்டிய விஷயத்தை இங்கே விவாதிப்பது குறித்த மகிழ்ச்சியை நான் பதிவு செய்யற முதல்ல. அதிலும் கொஞ்சம் வயதில் மூத்தவர்களை இங்க அமர வைத்து நீங்க வாதம் பண்ணீங்கன்னா அதனால ஒண்ணும், அது கிரிக்கெத்தால் எந்த நல்ல சித்திரமும் அதுல வரைய முடியாது. இங்க அமர்ந்திருக்கிற அத்தனையுமே வெள்ளைத்தாள். எனவே நல்ல சித்திரம் வரையலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க நண்பர் கேட்ட கேள்வி, அந்த கேள்வி பதிலுக்கு நான் ரொம்ப ஆழமான கேள்வி. இப்ப நமது இந்தியா ஒரு டிப்ளமாசி சொல்லுது. நாம போயிட்டு தலையிடலன்னா பாகிஸ்தான் தலையிட்டுருவாங்க, சீனா தலையிட்டுருவாங்க. யார் தலையிட்டால் நமக்கு என்ன? ஏற்கனவே நாம் தலையிட்டோமே. நமது இந்திய ராணுவ விமானம் சென்றதே, அப்போ பாகிஸ்தான் இல்லையா, சீனா இல்லையா? வங்கதேசத்தில் நாம் சென்ற பொழுது பாகிஸ்தான் சீனா இல்லையா? ஏன் நாம் சென்றோம்? அந்த மாதிரி ஒரு பக்கத்து நாடு அரவணைக்கும் அது உள்ள சென்றோம். அது அவர்கள் சென்றிருந்தாலே இவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்திருக்காது. இந்தியா அதை வேடிக்கை பார்க்கிற ஒரு நாடாகிவிட்டது. எனவே இந்தியாவுக்கு பெருமை இருக்கிறது அயலுறவு கொள்கை, நாம் அது மறுக்கவில்லை. ஆனால் நாம் சறுக்கி இருக்கிறோம் இலங்கை தமிழர் விஷயத்தில். அந்த தவறை உணர்ந்து அந்த தவறிலிருந்து வெளியேறி இனியாவது இலங்கை தமிழ் மக்களின்பால் இந்தியா நிற்க வேண்டும். அப்பதான் இந்தியாவுடைய தவறுக்கு பரிகாரம். உலகத்திலேயே பாலஸ்தீனத்தை எல்லோரும் அங்கீகரிக்க தாங்கிய போது அந்த நாட்டை அங்கீகரித்து PLO என்கிற அலுவலகத்தை டெல்லியில் துவக்கியவரே திருமதி இந்திரா காந்தி தான். சாதாரண விஷயம் அல்ல. தென்னாப்பிரிக்கா விடுதலை போரை ஆதரித்து பிரிட்டனுக்கு எதிராக தீர்மானத்தை இந்திய நாடாளுமன்றத்தில் நாம் போட்டிருக்கிறோம். பெரும் பெருமைகள் நம்முடைய நாட்டிற்கு உண்டு. ஆனால் அந்த பெருமையெல்லாம் மன்மோகன் சிங் போட்டு மிதித்து விட்டார் என்கிற கவலைதான் நமக்கு ஆழமாக உண்டு. அதிலிருந்து வெளியேறணும். அந்த தவறிலிருந்து இந்தியா வெளியேற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு, நீங்க எப்படி பார்க்க போனாலும் அவங்க இந்தியா என்ன சொல்றாங்க, சீனா என்ன சொல்றாங்கன்னா இந்தியா என்பது நட்பு நாடு. ஆசியாவில் இந்தியாவும் சீனாவும் நெருங்கி வரணும் தான் அவங்க சொல்றாங்க. பிரிக்ஸ் முதல் உலக யுத்தத்தில் உலகத்தை தீர்மானித்தது பிரிட்டன், இரண்டாவது உலக யுத்தத்தில் உலகத்தை தீர்மானித்தது அமெரிக்கா. ஆனா அந்த வாய்ப்பு இன்றைக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்திருக்கிறது. உலகையே தீர்மானிக்கிற சக்தியாக இந்தியாவும் சீனாவும் வர வேண்டும். இது ஆசிய நாடுகள், ஒடுக்கப்பட்ட நாடுகள், ஏகாதிபத்தியங்களால் அடிமைப்படுத்தப்பட்ட நாடுகள். இந்த ரெண்டு நாட்டுக்கும் பகை மூட்டிக்கொண்டே இருப்பது நல்லதல்ல. ரெண்டு நாடும் நெருங்கி வரணும். அரசியல் ஜனநாயகத்தை, இந்திய அரசியல் ஜனநாயகத்தை சீனா கற்க வேண்டும். சீனாவில் இருக்கிற சமூக ஜனநாயகத்தை இந்தியா கற்க வேண்டும். இது ரெண்டும் இணைந்து வந்தால் பிரிட்டன் அமெரிக்கா ஆதிக்கம் கீழே போகும். எனவே நம்ம ஒன்னும் சீனாக்காரர்கள் நமக்கு எதிரியாவும் இந்தியர்களுக்கு சீனர்கள், நான் ஒன்னு சொல்றேன், சீனாவில் ஒரு திரைப்பட பாடல்கள் கூட இந்தியாவுக்கு எதிராக இல்ல. வரைபடத்தில் இதெல்லாம் இந்திய பகுதியெல்லாம் தங்களுக்குன்னு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. மறுபரிசீலனை செய்யணும் சொல்றானே தவிர இந்தியர்களுக்கு எதிராக சீனர்கள் பேசுவதில்லை. ஒரு திரைப்படமோ கவிதைகளோ புத்தகமோ அங்க அனுமதிப்பதில்லை. அவன் என்ன சொல்றான், ஓப்பனா இப்ப என்ன சொல்றான், இந்தியா எனது நட்பு நாடு, நீங்களும் நானும் ராணுவ உடன்படிக்கைக்கு வரலாம், நான் உன்னுடன் வருவதற்கு தயார் அப்படின்னு சீனா தான் முதலில் வந்திருக்கிறாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கிறோம் இருக்குது. எனவே சீனா பாகிஸ்தான ஒரு எதிரி நாடு போலவே பார்க்க கூடாது. அவர்கள் நம்மை ஒடுக்கியதில்லை, அடக்கியதில்லை, நமது வளங்களை சுரண்டியதில்லை. இப்பொழுதும் மறைமுகமாக நமது வளங்களை சுரண்டுவது உலக ஏகாதிபத்தியம் தான். அதற்கு நீங்கள் கதவை திறந்து விட்டிருக்கிறீங்க. அயலுறவு கொள்கை இன்றைய உலகமய சூழலில், உலகம் மாறி இருக்கிற இந்த சூழலில் ஒரு புது விவாதம் இந்திய நாடாளுமன்றத்தில் தேவைப்படுகிறது. ஏண்டா இந்திய ஆட்சி முறை டாக்டர் அம்பேத்கர் சொல்ற மாதிரி இரு வடிவில் இருக்கிறது. ஒன்று IAS, IPS, IFS. இது அரசு வடிவம், நிலையானது. இன்னொன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்க வடிவம். இந்த அரசாங்க வடிவத்திற்கு சேவை செய்வதுதான் அரசு வடிவம். ஆனா இலங்கை விஷயத்துல
அரசினுடைய கை ஓங்கி அரசு அதிகாரிகள் சொல்வதை ஆட்சியாளர்கள், அதாவது கட்சி தலைவர்கள் கேட்டதனுடைய விளைவுதான் இலங்கையில் இவ்வளவு கொடுமைக்கும் காரணம். எனவே அதிகாரிகளை ஒரு கட்டுக்குள் வைக்கணும். நாடாளுமன்றம் தான் 120 கோடி மக்களை அடையாளப்படுத்துகிற அதிகாரத்தின் அடையாளம். அதை விட உயர்வானது ஏதுமில்லை. எனவே அதிகாரிகள் சொல் கேட்டு அல்லது அமைச்சர்களின் சொல் கேட்டு மட்டும் ஒரு கொள்கை முடிவு எடுக்கக்கூடாது. இன்றைய மாறி வருகிற உலக சூழலில் ஒரு புதிய அயலுறவு கொள்கையை நேரு, மகாத்மா காந்தி நமது முன்னோர்கள் வகுத்த அந்த கொள்கையில் இருந்து இன்னும் செழுமைப்படுத்துகிற கொள்கை, அதற்கு நேர் எதிரான கொள்கை அல்ல, செழுமைப்படுத்துகிற கொள்கை. அதாவது பஞ்சசீல கொள்கையில் நேரு சொல்கிற போது ஒன்றை சொல்லுவார், என்றைக்கும் எப்பொழுதும் இந்தியா விடுதலையை, மனித உரிமையை ஆதரித்தே நிற்கும். ஆனா இன்றைக்கு நாம மனித உரிமையை ஆதரிக்கிறோமா? ஆதரிச்சிருந்தா பர்மாவில் அந்த ராணுவ ஆட்சியை ஆதரிப்போமா? இஸ்ரேல ஆதரிப்போமா? இலங்கை அரசு ஆதரிப்போமா? எனவே நேருவின் வாக்குறுதியிலிருந்து நாம இடறிட்டோம். அது பெரும் பிழை. அந்த தவறை இந்தியா உணர்ந்து ஒரு சிறந்த பாதைக்கு இந்தியா செல்ல வேண்டும். இந்தியா உலகுக்கு அளிக்கும் என்ற விவேகானந்தனுடைய அந்த பாதையை இந்தியா தனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து, எங்கள் கட்சியின் கருத்து. வீரபாண்டியன் சொன்ன மிக சாமர்த்தியமாக தம்பி ராபின் தான் நம்ம பேரு மழுப்பி விட்டார். அவரை கேட்டது இலங்கையிலே சீனாவுடைய ஆதிக்கம் செலுத்த சரியா தவறு, அதுக்கு நேரடியாக பதில் சொல்லல. அதற்கு மாறாக அமெரிக்கா ஏகாதிபத்தியம், வழக்கமாக கம்யூனிஸ்டுகள் சொல்லக்கூடிய வார்த்தை ஜாலத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வம்பு கிழக்கிறார். அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் ஒழிப்பதற்கு எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா தெளிவாக சொன்னோம், பாரதம் உலகின் குருவாக மாற வேண்டும், நாம தான் இந்த உலகத்தின் முதல் நாடாக இருக்கும் நான் சொல்றேன். ஆனா அவருடைய சகோதர நாட்டுப்பற்று சைனாவும் பாரதம் ரெண்டும் ஒன்னா வரணும். இது என்ன நியாயம்? ஒண்ணு இந்த நாட்டுக்கு விசுவாசியா இருக்கணும், இல்ல சைனாக்கு விசுவாசியா இருக்கணும். அது என்ன ரெண்டு குதிரையில போறது எனக்கு புரியல. சகோதரர் சொல்றதுல வார்த்தை எனக்கு அர்த்தமே புரியல. சைனா எப்படி முதல் நிலை வந்தா நான் எப்படி பெருமைப்பட முடியும்? இந்த நாடு, இந்திய நாடு இந்த உலகத்துல முதல் நாடாக வரணும். அதுல நான் பெருமைப்படுறேன். அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, யார் ஆட்சி பண்ணாலும் பரவாயில்ல, வரணும். ஏற்கனவே அவரை சகோதரர் தெளிவா சொல்லியிருக்கார், இந்திய நாட்டை சுத்தி இருக்கின்ற ஒரு நாட்டோடு கூட நமக்கு நட்புணர்வு இல்லை. காரணம் யாரு? நம்முடைய தவறான கொள்கை, தவறான ஆட்சி முறை தான். இன்னைக்கு சிவகாசி பட்டாசு இந்த 4-5 வருஷத்துல காணாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், சைனாவிலிருந்து மிக குறைந்த விலையிலே பேக் என்ட்ரி வழியாக, அதாவது எல்லை தாண்டி சைனா மாஸ் ப்ரொடக்ஷன், அந்த பொருட்கள் எல்லாம் இந்திய நாட்டுக்குள்ள ஊடுருவ ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கிற கைவினை கலைஞர்களுக்கோ இல்ல சாதாரண ஏழை தொழிலாளர் செய்கிற பொருளுக்கு அவரால் காம்படிட் பண்ண முடியல, நம்மள போட்டி போட முடியல உலக பொருளாதாரத்துல. அதன் காரணமாக இன்னைக்கு சைனாவுடைய பொருள் இல்லாத இடமே இன்னைக்கு இங்க இல்லைன்னு சொல்லலாம். இந்தியாவில் இந்த தவறான பொருளாதார கொள்கை இதுக்கும் காரணம். அதுவும் 91ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர்கள் இந்த நாட்டுடைய நிதியமைச்சராக என்றைக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டாரோ, அன்றைக்கு இந்த வெளிநாட்டு கம்பெனிக்கு என்றைக்கு இந்த கேட்டை ஓபன் பண்ணாரோ அன்னைக்கு ஆரம்பித்ததான் இன்னைக்கு. இதனுடைய விளைவு இன்னைக்கு சின்ன சின்ன பெட்டி கடைகள் இந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டு ஏழை மக்களுடைய வயிற்று இழைக்கக்கூடிய நம்ம வால்மார்ட்டுக்கு தான் போய் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியது இன்றைக்கு அந்த தவறான வெளிநாட்டு கொள்கை தான் காரணம். ஆகவே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கொண்டு வந்த நோக்கம், லாபத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை விட்டு நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் நம்ம கலையணும், அதை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணதை நம்ம கொண்டு வந்தோம். ஆனா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ள நம்ம ஆட்சியிலிருந்து வெளியே போயாச்சு. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது காங்கிரஸ் கட்சி தான். ஏன் அவங்க அதை ரத்து பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ண முடியல? காரணம், அதுல அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாயம் இருக்கிற காரணத்துல அவங்களும் சௌரியமா சட்டத்தை மாத்திக்கிட்டாங்க, டிஸ்இன்வெஸ்ட் மாத்திக்கிட்டாங்க. ஆகவே சகோதரர் பண்ணுவாங்களா, நாங்க உடனே தப்பு அதான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பண்ண எல்லா தப்பையும் இப்ப மாத்தி இவ்வளவு நாள் ஆகுது, 10 ஆண்டு நீங்க பண்ண தப்ப சரி பண்ணிட்டு இருக்கோம். உலகத்திலேயே இதுவரை 18ஆம் நூற்றாண்டு துவங்கி இன்று வரை ஒரு அமைச்சரவையில ஒரு அமைச்சர் இருக்கிற சொத்தை, தேசத்தின் சொத்துக்களை தனி நபருக்கு கூவி விற்பதற்கென்று முதலில் ஒரு அமைச்சரை போட்டு நாட்டை அவமானப்படுத்தியதே பிஜேபி தான். இது நாட்டோட சொத்தை பாதுகாப்பதாக நாங்க பண்ணிருக்கோம். நீங்க இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எது நட்டத்தில் இயங்கிய துறை, எதை நீங்கள் விற்றீர்கள் சொல்லுங்க? நாங்க போட்டோம், முடிவு பண்ணதுக்குள்ள ஆட்சிங்க கையில போயாச்சு இல்லையா? அடுத்து அதுதான் நாட்டுக்கே நல்லது. இல்லன்னா நாட்டையே நீங்கள் விட்டு இருப்பீர்கள். நிச்சயமாக நாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர், நாட்டை விட்டு கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல. தோழர் இங்க எங்க அப்பா குதிரைக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. ஒரு நிமிஷம், நான் ஒன்றும் மாட்டிக்கல, நீங்க தான் மாட்டிட்டு இருக்கீங்க. அதாவது தோழர், ஒரு தேசிய பற்று, தேசிய நலனிலிருந்து பேசுவது வேறு, தேசிய வெறியிலிருந்து பேசுவது வேறு. நான் பேசுறது 2 ஆசிய நாடுகள், இந்தியாவும் சீனாவும், கிழக்குலக நாடுகள், ஆசிய நாடுகள், ஏகாதிபத்தியத்தால் ஒடுக்கப்பட்ட நாடுகள். நீண்ட நெடுங்காலம் பாக்யாகான் யுவான்சுவாங் காலம் வரை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தொன்மை இருக்கிறது. நாம் இருவரும் நெருங்கி வருவதற்கு நல்ல பொருள் அடர்த்தியான காரணிகள் இருக்கிறது.
பிரிட்டனுடன் நாம் நெருங்குவதற்கும் அமெரிக்காவுடன் நாம் நெருங்குவதற்கும் இந்தியாவுடன் சீனா நெருங்குவதற்கும் சீனாவுடன் இந்தியா நெருங்குவதற்கும் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. அந்த பொருள் உங்களுக்கு புரியவில்லை என்று நான் மிகவும் பரிதாபப்படுகிறேன். நாம் யாரோ அல்ல, ஆசிரியர்கள் ஒரே கலாச்சார பண்பாடு கூறுகளை கொண்டவர்கள். நாம் அதே சைனாவில வந்து ஏகாது கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லாம வேற ஆட்சி இருந்ததா நிச்சயமா சகோதரர் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு தெரியும் ஏத்துக்கிற காரணம் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கிற காரணத்தினால. இல்ல நீங்கள் 1000 சொன்னாலும் நீங்க 1000 சொன்னாலும் தோழர் வீரபாண்டியன் பொய்கள் பேசினாலும் நிறைய உண்மை பேசுறாரு. அவரை பாராட்டல. ஒரு நிமிடம், ஒருத்தர் தான் பொய்யே பேசுறீங்க. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸை அங்கீகரிக்க வேண்டும். அதன்பால் இந்திய காங்கிரஸ் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கீகரிக்க வேண்டும். ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பெயர், இந்தியாவுக்கு ஒரு பெயர் அல்ல, இரண்டுக்கும் ஒரே பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்னவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஆப்பிரிக்கா கம்யூனிஸ்டுகள் நாடா ஏன் சொன்னோம்? நீங்க பொருள் புரியல. ஆப்பிரிக்க மக்கள், ஆசிய மக்கள் ஒரே கலாச்சார பண்பாடு கூறுகளை கொண்ட மக்கள். நாம ஒடுக்கப்பட்டிருக்கிற நீண்ட நெடுங்காலமாக நமது தொன்மைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. நமது பொது எதிரி ஏகாதிபத்தியம். நான் அந்த செய்தியை சொன்னேன், ஆனா உங்களுக்கு அந்த செய்தி போய் சேரல. அதுக்காக நான் வருத்தப்படுறது. நீங்கள் இல்ல நீங்க சைனாவில வேற நாடு சொல்லல. நேபாளத்துல கூட நாங்க ஆட்சியில் இருக்கிறோம், வியட்நாம்ல கூட தான் ஆட்சியில் இருக்கிறோம். நாளைக்கு இந்தியாவிலும் ஆட்சிக்கு வருவோம். என்ன பொறுத்தல யார் எந்த கட்சியில் இருந்தாலும் உலகத்துல முதல் நாடாக இந்தியா வரணும். அதான் என்னோட ஆரம்பத்திலே நான் சொல்றேன். இல்ல இந்தியா உலக கலிக்க ஆரம்பத்திலே அதான் சொன்னேன். சுவாமி காண்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை. அதை கம்யூனிஸ்டும் காணலாம், பிஜேபியும் காணலாம். ஆனா நிதர்சனமான உண்மை காங்கிரஸ் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்.